ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய தேனை பற்றிய அறியாத பல சில அரிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தேன் பற்றிய பல தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தேன். அப்படிப்பட்ட அந்த தேனுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேன் அப்படின்னா என்ன? அது ஒரு இனிய உணவுப் பொருள், மருத்துவ குணமும் கொண்டது. பூக்களில் காணப்படக்கூடிய இனிப்பான வழுவழுப்பான திரவத்தில் இருந்து தேனீக்கள் தேனை பெறுது. தூய தேனில் தண்ணீரோ வேறு சுவையூட்டும் பொருட்களையோ கொஞ்சமும் கலந்திருக்காத ஒரு தூய்மையான ஒரு உணவுப் பொருள். நீர்ம அதாவது திரவ நிலையில் உள்ள தேன் எப்போவுமே கெட்டு போகிறதே கிடையாது. தேனில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய இனிப்பு சத்து நுண்ணுயிர்களை அதாவது கிருமிகளை தேனில் வளர விடுவதும் கிடையாது. பதப்படுத்தப்படாத தேனில் 14-18% ஈரத்தன்மை இருக்குது. 18%க்கு கீழே ஈரத்தன்மை இருக்கிற வரைக்கும் தேனில் நுண்ணுயிர்கள் அதாவது கிருமிகள் வளர கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. தேன் அப்படிங்கிறது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், நீர் மற்றும் சில என்சைமுகள், சில வகை எண்ணெய்கள் ஆகியவை அடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது. தேன் எப்போது சாப்பிட வேண்டும் அப்படின்னா, தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் செரிமானம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவி புரியுது. இது சர்க்கரைக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் திகழ்கிறது. இதன் குறைந்த கிளைசெமிக் குறியீடு காரணமாக நீரிழிவு நோயாளிகள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறார்கள். தினமும் தேன் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மதிப்பாய்வின்படி தேன் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், இரத்த கொழுப்பின் அளவை மேம்படுத்தவும், உங்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும், ஆரோக்கியமான செல்கள் இறப்பதை தடுக்கவும் உதவும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தினமும் தேன் சாப்பிட்றது ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமத்திற்கு உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் தேன் சாப்பிட்றது ஆரோக்கியமானதா அப்படின்னா ஆமாம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை கொடுக்குது. பழங்காலத்தில் இருந்தே தேன் அதன் ஊட்டச்சத்து மதிப்புக்காக பயன்படுத்தப்படுது. பல மருத்துவ நிலைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலையும் இது பயனுள்ளதாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. தேனில் இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வடிவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் பானம் எதற்கு நல்லது அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் அதிகமாக இருக்குது. தேனில் ஃபீனாலிக் அமிலங்கள் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் அதிகம் இருக்குது. அவை ஆக்சிஜனேற்ற செயல்பாட்டை கொண்டுள்ளது. இது சில வகையான செல் சேதத்தில் இருந்து கண்டிப்பாக உங்களை பாதுகாக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் சுவாச குழாய் தொற்று உள்ள 300 குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் மருத்துவ போலி குழுவில் உள்ளவர்களை விட தேன் உட்கொள்பவர்கள் வேகமாக முன்னேறியதாக கண்டறியப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இரவில் தேன் சாப்பிட்றது சரியா அப்படின்னா ஆமாம். தேன் நல்ல தூக்கத்துக்கு உதவுது. ஏன் அப்படின்னா தேனில் டிரிப்டோஃபான் இருக்குது. இது உடலுக்கு ஓய்வெடுக்கவும் தூக்க சமிக்ஞைகளை அனுப்பவும் உதவும். டிரிப்டோஃபான் ஒரு அத்தியாவசிய அமினோ அமிலம். ஆனால் இயற்கையாகவே உடலில் இது உற்பத்தியாக முடியாததுனால படுக்கைக்கு முன் நம்ம தேனை சேர்ப்பது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. கச்சா மற்றும் வடிக்கப்படாத தேன் உங்களுடைய சருமத்தை ஈரப்பதமாக்குது. உங்களுடைய தொண்டையை ஆற்றுவதற்கும் காயங்களை குணப்படுத்தவும் அது தொடும் அனைத்தையுமே இனிமையாக்கவும் உதவும். ஆனால் இது உங்களுக்கு இனிமையான இரவு தூக்கத்தை பெற உதவும். பச்சை தேன் படுக்கைக்கு சற்று முன் சாப்பிட்றது 2 பொதுவான வழிகளில் உறக்க நிலையில் வைக்க உதவுது. இது இரவு முழுவதும் உங்கள் மூளைக்கு எளிதில் அணுகக்கூடிய எரிபொருளை வழங்குகிறது. கூடுதலாக இது செரட்டோனின் என்ற ஹார்மோனை பாதிக்கிறது. இது மனநிலை, வலி மற்றும் தூக்கத்தை சீராக்க உதவி புரியுது. இவ்வாறு இரவில் தேன் அருந்தினால் நிம்மதியான உறக்கம் வருவதோடு நமது உடலுக்கும் நல்ல ஓய்வும் மனநிலையும் கிடைக்கும். இரவு தேன் சாப்பிட்றது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. எனவே உடல் மிகவும் நிதானமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும்.
வெறும் வயிற்றில் தேன் சாப்பிட்றது நல்லதா? ஆமாங்க. வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேனை சாப்பிட்றது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் திறமையான எடை நிர்வாகத்தை ரொம்பவுமே எளிதாக்குகிறது. ஒரு நாளைக்கு தேன் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, தேன் அப்படிங்கிறது இன்னொரு வகையான சர்க்கரை. அதனால் அதை நம்ம லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் ஒரு நாளைக்கு 100 கலோரிகளுக்கு மேலே சர்க்கரை எடுக்கக்கூடாது. ஆண்கள் ஒரு நாளைக்கு 150 கலோரிகளுக்கு மேலே சர்க்கரை எடுக்கக்கூடாது. இதை நம்ம கரண்டி அளவில் சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு 2 தேக்கரண்டி மற்றும் ஆண்களுக்கு 3 தேக்கரண்டி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே உங்களுடைய மருத்துவர் இல்லைன்னா சுகாதார வழங்குனரால பரிந்துரைக்கப்படாவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்கள் ஒரு நாளைக்கு 9 டீஸ்பூன்களுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு பரிந்துரைக்குது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் தினசரி 6 தேக்கரண்டிக்கு அதிகமாக சர்க்கரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தேன் சாப்பிட சிறந்த வழி எது அப்படின்னா, தேனை உண்பதற்கான பொதுவான வழி நம்மளுடைய காலை கஞ்சிலேயோ இல்லைன்னா கிரனோலா இல்லைன்னா தயிர் மீது தேனை நம்ம ஊற்றி அதை நம்ம உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலத்தேன் விரைவான ஆற்றலை நம் உடலுக்கு வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் செழிக்க உதவி புரியுது. மேலும் பல ஆக்சிஜனேற்றங்களை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. தேன் எப்போது சாப்பிட வேண்டும் அப்படின்னா, தேன் சாப்பிடுவதற்கு காலை நேரம்தான் சிறந்த நேரம். இது ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கவும் முழுவதுமாக இருக்கவும் பயன்படுது. காலையில் தேன் குடிக்கிறது உங்களுடைய சருமத்திற்கு மட்டும் நல்லதல்ல, ஆனால் இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் கிலோவை குறைக்க இது உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது. நமது உடலுக்கு நாள் முழுவதும் தாங்கக்கூடிய ஆற்றல் தேவைப்படுது. ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் தேன் சாப்பிடுவதற்கு சிறந்த நேரம் காலை நேரம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன். மாலை வேளையில அன்றைய களைப்பிலிருந்து உடல் புத்துணர்ச்சியை நாடும் நேரத்துல தேன் உறங்கும் வரை கூடுதல் ஆற்றலை நமக்கு வழங்குகிறது. மாலை வேளையில சர்க்கரையுடன் கூடிய விருந்துல தேனை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஆற்றல் மட்டங்களை விரைவாக மீட்டெடுக்கும். படுக்கைக்கு முன் தேன் சாப்பிடுறது சுகாதார நிபுணர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. தேன் காலாவதியாகுமா, அதாவது எக்ஸ்பயர் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக தேன் கெட்டு போகிறது கிடையாது. இருந்தாலும் சிறந்த தரத்துக்காக USDA 12 மாதங்கள் வரை நீங்கள் தேனை சேமித்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அமிடோர். அந்த நேரத்துக்கு பிறகு அது பாதுகாப்பாகத்தான் இருக்கும், ஆனால் தரம் நன்றாக இருக்காது. தேன் மேகமூட்டமாகவோ படிகமாகவோ அல்லது கெட்டியாகவோ மாறினால் இது உணவு பாதுகாப்பு கவலை அல்ல. தேனுக்கு எந்த மாதம் சிறந்தது அப்படின்னா, அறுவடை சாளரம். பல தேனீ வளர்ப்பவர்கள் தேன் அறுவடை செய்ய சிறந்த மாதங்கள் ஜூலை முதல் செப்டம்பர் நடுப்பகுதி வரை எங்கும் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்காங்க. வெவ்வேறு பிராந்தியங்களில் சரியான நேரம் வேறுபட்டாலும் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்கா தேனீ வளர்ப்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய 157 மில்லியன் பவுண்டுகள் தேனில் பெரும்பகுதியை அறுவடை செய்கிறார்கள். வெந்நீருடன் தேன் நல்லதா? சூடான நீர் மற்றும் தேனில் பல நன்மைகளில் ஒன்று ஆரோக்கியமான செரிமான அமைப்பை அடைகிறது. இந்த கலவையானது ஆரோக்கியமான செரிமானத்தை அடைய உதவி புரியுது மற்றும் உணவு செரிமானத்தை மிகவும் எளிதாக்கும். வயிற்று வலியை தவிர்க்கிறது. தேன் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்க வேண்டுமா அப்படின்னா, ஆமாம். எலுமிச்சை மற்றும் தேனை உட்கொண்ட பிறகு தண்ணீர் குடிப்பது பாதுகாப்பானது. ஆனால் தேனை உட்கொள்வதை தவிர்ப்பது போன்ற சில பாதுகாப்பு வழிமுறைகளையுமே நம்ம பின்பற்றணும். காலையில் தேனுடன் வெதுவெதுப்பான நீரை குடிப்பது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும். சரியான நீரேற்றம் மூலம் ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஆதரிக்க முடியும்.
டாபர் தேன் சுத்தமானதா அப்படின்னா ஆமாங்க. டாபர் இந்தியா லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய பிராண்ட் தேன் தயாரிப்பாளராக திகழ்கிறது. மேலும் சுத்தமான தேனை பொறுத்தவரை டாபர் தேன் எப்போதுமே நுகர்வோருடைய விருப்பமான தேர்வாக இருந்து வருகிறது. மேலும் இந்த அன்புதான் டாபர் தேனை இந்தியாவின் சிறந்த தேன் பிராண்டுகளில் ஒன்றாக மாற்றி இருக்குன்னே சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தேன் பிராண்டுகளில் இந்த டாபர் தேனும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். எந்த வகையான தேன் சிறந்தது அப்படின்னா, ஆரோக்கியமான தேனை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எப்போவுமே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேனை தான் செலக்ட் பண்ணணும். மூலத்தேன்கள் அப்படின்னா ஃபேஸ்ட்ரைஸ் செய்யப்படாத தேன்கள், அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் வடிகட்டுதல் மூலம் சுத்திகரிக்கப்படாத தேன். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா செஞ்சாங்க அப்படின்னா அந்த தேனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறையும். அப்படிப்பட்ட செயல்முறையாகத்தான் இந்த ஃபேஸ்ட்ரைஸ் அண்ட் பைபாஸ் வடிகட்டுகள் திகழ்கிறது. அமேசானில் இது எதுவுமே செய்யப்படாத ஃப்ரெஷ்ஷான மூலம் மற்றும் வடிகட்டப்படாத தேன் கிடைக்கிறது. நீங்கள் தேனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட மூலத்தேன்களை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு பரிந்துரைக்கிறாங்க. தேன் சூடாக உள்ளதா அல்லது குளிராக உள்ளதா அப்படின்னா, அதிக சூடான ஆற்றல் கொண்ட உணவுகள் செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கின்றன. அதேபோல் உடலில் ஆற்றல் மற்றும் இலகுவாக இருக்கும். மேலும் அது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. பேரிச்சம்பழம், கரும்பு, ஐஸ்கிரீம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, தேன் மற்றும் உலர்ந்த மசாலா பொருட்கள் பொதுவாக சூடான உணவுகளில் தான் சேர்க்கப்படுகின்றன. தேன் எவ்வளவு காலம் சாப்பிடுவது பாதுகாப்பானது அப்படின்னா, இயற்கையான சரியாக பாதுகாக்கப்பட்ட தேன் காலாவதி ஆகாது. உண்மையில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பண்டைய எகிப்திய கல்லறைகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தேனை கண்டுபிடித்தனர். அது இன்றும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. USDAயின் படி தேன் அதன் தரம் குறையத் தொடங்கும் முன் பொதுவாக 12 மாதங்களுக்கு சேமிக்கப்பட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேனின் தூய்மையை எப்படி அறிவது அப்படின்னா, தேன்கூடு சோதனை மூலயமா அறியலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேனை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீரை சேர்த்து கடிகார திசையில் அதை நம்ம சுழற்றணும் அப்படின்னா அது ஒரு அருங்கோண தேன்கூடு அமைப்பை உருவாக்கிச்சுன்னா அது தூய தேன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேனில் ஒரு பருத்தி துணியை நினச்சி தீப்பெட்டியால் கவனமாக அதை விளக்கணும். அது பிடிச்சிச்சு அப்படின்னா, இல்லைனா குமிழ் அல்லது கேரமல் மாதிரி செய்ய ஆரம்பித்தா உங்களுடைய தேன் சுத்தமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அசல் தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சுத்தமான தேனை சிறிது கேரமலைஸ் செஞ்சு நறுமணம் போன்ற கேரமலை விட்டுவிடணும். அசுத்தமான தேன் ஈரப்பதம் இல்லைனா பிற பொருட்களால் நுரை, குமிழி அல்லது எரியலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, தேன்கூடு சோதனை. ஒரு கிணத்துல சிறிது தேனை எடுத்துட்டு அதில் தண்ணீரை சேர்த்து கடிகார திசையில் சுழற்றணும் அப்படின்னா அது ஒரு அருங்கோண தேன்கூடு அமைப்பை உருவாக்கிச்சுன்னா அது தூய தேன் அப்படின்னு சொல்லப்படுது. தேன் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பொதுவாக தேன் கெட்டு போகாது. இருந்தாலும் அது மாசுபட்டாலோ இல்லைனா நம்ம தவறாக அதை நம்ம சேமித்து வச்சாலோ அது மோசமாகிடும். உங்களுடைய தேனில் தெரியக்கூடிய அச்சு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா அது புளிச்ச இல்லைனா ஒரு ஆஃப் வாசனையாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம தூக்கி வீசிடணும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். குளிர்சாதன பெட்டியில் தேனை சேமிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுங்க. வெறுமனே தேன் அறை வெப்பநிலையில் தான் அதை நம்ம சேமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை உருவாக்கக்கூடிய அடுப்புகள் மற்றும் பிற சமையலறை உபகரணங்கள்லேருந்து கண்டிப்பாக தேனை நம்ம விலக்கி வைக்கணும். நம்ம குளிர்சாதன பெட்டியில் கண்டிப்பாக தேனை வைக்கிறத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது கெட்டியாகி அதோடைய அந்த அமைப்பே மாறிடும். குளிர்சாதன பெட்டியில் வச்சோன்னா அது கெட்டியாக மாறிடும். அந்த தேனுடைய அந்த நிலைமை மாறிடுச்சு அப்படின்னா அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம குளிர்சாதன பெட்டியில் எப்போவுமே நம்ம தேனை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. சுத்தமான தேனின் pH என்ன அப்படின்னா, தேனில் அமினோ அமிலங்கள் 0.05லேருந்து 0.1% மற்றும் கரிம அமிலங்கள் 0.5% அடங்கிய பல அமிலங்கள் இருக்குது. இதோடைய வரம்பு என்ன அப்படின்னா 0.17லேருந்து 1.17% வரை இருக்கலாம். தேனுடைய சராசரி pH 3.9, வழக்கமான வரம்பு 3.4 முதல் 6.1 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்பாடா! தேனை பத்தி இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா? அப்படின்னு பல பேரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். தவறாம இந்த வீடியோவ ஃபுல்லா நீங்க பாருங்க. தேனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல தேனின் நன்மைகள் அண்ட் தீமைகள் இத பத்திய விளக்கமான வீடியோவ நான் உங்களுக்கு குடுக்க போறேன். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். This video is sponsored by Buymode e-shopping app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது தற்போது Play Store மற்றும் App Storeல அவைலபிளாக இருக்குது. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே மிக குறைந்த விலையில் பெறுறதுக்கு இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பைமோட் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வெல்கம் போனஸ் கிடைக்கிது, 50% ஆஃபர் பர் ஒவ்வொரு பொருளுக்குமே கிடைக்குது. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபீலியேட் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிடைக்குது, கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை ஒரே ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் ஒன்று இருந்தாலே போதும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உடனே போங்க, பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் லைஃபை ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக டீல் பண்ணுங்க. இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போங்க, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.